ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜிலேருந்து அஸ்யூர் நேச்சுரல் லைட்னிங் க்ரீம் SPF 50 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் MRP 425 ரூபா, DP 360 ரூபா. இது 75 கிராமில் இருக்குது. இது 12.00 BV கொடுக்குறாங்க. இந்த க்ரீமை ஃபேஷன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீட் ஆயிலிருந்து தான் தயார் பண்ணுறாங்க. இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த க்ரீம் ஸ்கின்னுக்காகவே நேச்சுரலாக தயாரிக்கப்பட்டது. இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்டில் சல்ஃபைடு சுத்தமாக இல்லை. மற்ற ப்ராடக்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம ப்ராடக்ட்டில் சல்ஃபைடு சுத்தமாகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் ஃபெராபின் ஃப்ரீ. ஃபெராபின் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ரசாயன பொருள். அது நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே கேடு தரும். இதில் ஃபெராபின் ஃப்ரீ ப்ராடக்ட் இது ஒரு வேகன் ப்ராடக்ட். நேச்சுரலான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருளை தான் வேகன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாருமே நேச்சுரல் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அதுக்காக தான் வெஸ்டேஜிலேருந்து இந்த நேச்சுரலான ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளில் விட்டமின் C இருந்தாலே அது நம்மளோட ஃபேஸ்க்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்டில் விட்டமின் C இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை ரொம்பவே க்ளோவிங்காக வச்சுருக்குது. இது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும். இது பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய ஸ்கின் டேமேஜை சரி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன், அதாவது மங்குன்னு சொல்லுவாங்கள்ல, இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இப்போ எல்லோருக்குமே வருது. நம்ம இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மங்குன்றது சீக்கிரமாகவே சரியாயிரும். இந்த க்ரீமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வயதான தோற்றத்தை ஏற்படுத்துறதை தடுக்குது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம என்றைக்காவது யூஸ் பண்ணிவிட்டு என்னடா இன்னும் ரிசல்ட்டு தரலையேன்னு ஃபீல் பண்ணால் அதில் அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக தரும். அதுலேயும் இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் ரிசல்ட் ரொம்பவே பெஸ்ட்டாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற அளவும் நிச்சயமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்னு யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது நம்மளை ரொம்பவே அழகாக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஏற்ற ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இந்த க்ரீமில் பார்த்திங்கன்னா எந்தவித கெமிக்கலோ ஆட் பண்ணல. அதனால் நம்ம ஃபேஸ்க்கு எந்தவித அலர்ஜியோ நம்மளோட ஃபேஸை எந்தவித டேமேஜோ பண்ணாது. இந்த க்ரீமை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா எல்லா பக்கமே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் நம்ம ஃபேஸில் போடுறதோ இல்லை எதுவும் மேக்கப் எதுவும் போடுறதோ அப்படின்றதுல ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த க்ரீமை நம்ம ஒரு நாளைக்கு 1 டைம் யூஸ் பண்ணாலே போதும். என்ன கேட்டால் மார்னிங் யூஸ் பண்ணாலே நல்லா ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா நம்ம ஈவினிங் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃபேஸ்லாம். நம்ம யூஸ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு டைம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஈவினிங்கிறப்போ அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கல. எல்லோரும் மார்னிங்கே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்குது. நம்ம இந்த க்ரீமை ரெகுலராக 30லேருந்து 45 நாள் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ப்ராப்ளம்காக இந்த க்ரீமை யூஸ் பண்ணமோ அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தரும். ஸோ எல்லோரும் ஏதாவது ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.